அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. பயணம் பண்ணி போய் ஆகணும். ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே சொன்னேன் பாருங்கள், பிறவி சுழற்சியிலேருந்து விடுபடணும். எல்லாம் பிறந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம். பிறவி சுழற்சியிலேருந்து விடுபடணும், வீடு பேர் அடையணும் அப்படின்னு சில பேருக்கு பல கோடி பிறவிகளை கடந்து வந்தவங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் அந்த ஆன்ம விழிப்பு ஏற்பட்டு அவங்க இந்த பாதைக்கு வருவாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த பாதைக்கு வர்றவங்களை நல்வழிப்படுத்தி நேர்வழிப்படுத்தி இறைவனை அடையக்கூடிய பாதையை காட்டுறதுக்கு ஒரு குரு அவசியம். அப்போது இந்த பாதையை காட்டுறதுக்கு குரு அவசியம், இந்த பாதைக்கு வந்தவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கும் குரு அவசியம். அப்போது மற்றவங்கக்கிட்டேருந்து இங்கே தான் நம்ம வேறுபடுறோம். எல்லாருமே இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், கடமைகள் இருக்குது, எல்லா கடமையாக செய்கிறோம், சாப்பிட்றோம், போகிறோம், வரோம், எல்லாம் முடிஞ்சு கடைசியாக வயது முயற்சி ஆனதுக்கப்புறம் இறப்பு தன்னால் இறந்துடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பாதியனும் இரவுறங்கி பகலமைக்கே இறை தேடி வேதனையில் அகப்பட்டு வெந்து விழ கடவேனை சாதிகுல பிறப்பறுத்து சகமறிய இணையாண்ட ஆதி என கருளியவார் ஆறு பெறுவார் அச்சவை. இது மணிவாசக பெருமான் ரொம்ப அழகாக சொல்வார். அப்போது இங்கே பிறந்தவங்க எல்லாமே என்ன பண்ணுறோன்னா, பாதி நேரம் சாப்பாட்டுக்கே சுற்றுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் சம்பாரித்து குடும்பத்துக்கு போட வேண்டியதை போட்டு இரவு தூங்கிடுறோம், மறுபடியும் காலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இது தொடர்ச்சியாக இப்படியே போய் அப்போ இதுதான் வாழ்க்கையா? ஓடி 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 கடைசியாக என்ன பண்ணால் செத்து போயிடுறோம். அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு கடமையை முடிக்கிறானோ இல்லையோ அவனோட வேலை முடிஞ்சு செத்து போயிடுறான். இப்படி வாழ்க்கை போயிடக்கூடாது. இதை கடந்து மனிதன் வாழணும்னு சொன்னால் இந்த பாதை அவசியம், ஒரு குரு அவசியம். அப்போது இதை கடந்து எப்படி வாழ முடியும்னா, ஞானிகள் வாழ்ந்து காட்டியிருக்காங்க, இதை கடந்து வாழ்ந்திருக்காங்க. எப்படி வாழ்ந்தாங்க அவங்க அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இருந்தேன் எண்ணிலி கோடி காயத்தே, இருந்தேன் காயத்தே எண்ணிலி கோடி, நான் இந்த உடலுக்குள்ளேயே எத்தனை கோடி வருஷம் இருந்தேன்னு எனக்கே தெரியாதுன்னு ஒரு ஞானி சொல்கிறார். இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி. அப்போ என்ன அர்த்தம்? சாக வேண்டியது இல்லை, இதுக்குள்ளேயே இருக்கலாம். இப்போது ஜீவ சமாதியெல்லாம் இருக்குது. எல்லா குருமார்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க, நிறைய குருமார்கள் அடைஞ்சிருக்காங்க. அடைஞ்ச குருமார்கள் அந்த ஜீவ சமாதிக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க. அங்கே சில வைப்ரேஷன் இருக்கும், ஒரு நல்லது நடக்கும், இதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அப்போ இந்த ஜீவ சமாதினா என்னன்னா, அவங்க இறப்பை தவிர்த்தவங்க, மீண்டும் பிறவியை தவிர்த்தவங்க. இதுக்காக தான் எப்படி அவங்க பிறவியை தவிர்த்தாங்கன்னா, அதை சொல்லிக் கொடுக்க தான் ஒரு குரு தேவை. அதை தான் ஒரு குரு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. இப்போ நம்ம குருவும் அப்படி தான் சொல்லிக் கொடுக்க வந்தார், சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்துட்டு இன்றைக்கி ஜீவ சமாதியாக உக்காந்துக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டு. வர ஒவ்வொரு குருவும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த வகையில் மற்றவங்க கிட்டேருந்து நம்ம மாறுபடுறோம். இது ஏன் அவசியம்னா, இரவாமை வேண்டும், இறப்பை தவிர்த்துக்கணும். இந்த உலகத்தில் வையத்துள் வாழ்வாங்கு வாழணும். வாழ்வாங்கு வாழணும்னா காரு பங்களா 10 கோடி 100 கோடி அது கிடையாது. வாழ்வாங்கு வாழணும். எல்லாம் இப்படி ஒரு மனுஷன் வாழ்வானாப்பா, இந்த நாட்டில் இப்படி வாழ்ந்தா இருப்பா, இப்போ இல்லைப்பா அவர் இப்போ காலமாயிட்டாரு, அப்படி வாழ்ந்தவர் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வையத்துள் வாழ்வாங்க வாழணும்னு சொன்னால் இந்த மாதிரி பாதை அவசியம். அப்போ இந்த பாதைக்கு வர்றவங்க வாழ்வாங்க வாழறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. சாமி கேட்ட கேள்வி ஏன் இதுன்னா, இந்த வாழ்வாங்க வாழணும், வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்ந்தணுன்றதுக்காக தான் இந்த பாதைக்கு வராங்க. இந்த பாதைக்கு வராதவங்க பல கோடி வச்சிருந்தாலும் நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லாமல் அவங்க வாழ்ந்து இறந்துடுவாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க நிம்மதியாக வாழ்வாங்க. நிம்மதியாக வாழ்ந்துட்டு இறந்துருவாங்களான்னா அது அவங்க வினை பயனை பொறுத்து இறப்பையும் தவிர்த்திடலாம். ஏன்னா இந்த பாதை எப்படி, அதனால் இறப்பையும் தவிர்த்திடலாம். அதுக்காக நமக்கு முன் உதாரணம் பல குருமார்கள் இருக்காங்க. அதனால் நம்ம இந்த பாதைக்கு வந்திருக்கிறோம். நாம் நிம்மதியாக வாழறதுக்கான பாதை இது. மற்றவங்ககிட்டேருந்து வேறுபடுறதுக்கு என்ன காரணம்னா, நிம்மதி வேணும். அந்த நிம்மதி எங்கே கிடைக்கும்னா இங்கே தான் கிடைக்கும். அது யார்கிட்ட இருக்குன்னா இறைவன்கிட்ட தான் இருக்குது. அவர்கிட்ட இருந்து ஐயா கேட்டு வாங்கி கொடுத்து அதெல்லாம் நம்ம எல்லோரும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்.
அப்போ நிம்மதி வேணும்னா இந்த பாதை அவசியம். இந்த பாதைக்கு வரவங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாங்கன்றது தான் நம்ம இதுக்கான பதில். வாழ்வாங்கு வாழ்பவர் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதை ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துறீங்க. ஆமாம், வாழ்வாங்கு வாழ்வர் எல்லாம் தெய்வத்துள் தெய்வமாக கலந்துவிட என்பதை ரொம்ப அழகாக பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மாதிரியே ரொம்ப தெளிவாக பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் எல்லாம் புரியுற மாதிரி சொன்னீங்க ஐயா. ரொம்ப நன்றி. அடுத்த கேள்வி ஐயா, இங்கே வாசி யோகம் கற்று தரப்படுகிறதா சொல்றாங்க. இங்கேயா? பொதுவா இந்த வாசி யோகத்தினால கர்ம வினைகள் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவர்கள். அது உண்மையா? அது எப்படி ஐயா? வினை நீங்கும். அதாவது விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வேழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம், பண்ணிய உலகத்தில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயமேன்னு நமச்சிவாய இதில் இந்த பாடல் ஒன்று. அப்போ என்ன அர்த்தம்னா, வினைப்பயன் எப்படி இருக்குன்னா விண்ணுற, அதாவது இந்த விண்ணளவுக்கு விறக இந்த விண்ணளவுக்கு, அதாவது வான அளவுக்கு அடுக்கி வச்சிருக்காங்க. அப்போது அது மாதிரி நம்ம பல கோடி பிறவிகளை கடந்து பாவங்கள் அடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் பிறந்தா பாவ புண்ணியம் ரெண்டும் செய்தே ஆகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க, நான் புண்ணியம் மட்டும்தான் செய்கிறேன், எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் புண்ணியம் மட்டும்தான் செய்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் பாவம் செய்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இங்கே ரெண்டுமே இருக்குது. நீ ஒரு புண்ணியத்தை செய்கிறேன்னு நினச்சி செய்தின்னா இன்னொருத்தருக்கு அது பாவமாக போயிருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா அப்படியே நடந்து போயிட்டாரு, திடீர்னு ஒரு பாம்பு குறுக்க வந்துடுச்சு, ஐயோன்னு அலறுது அந்த அம்மா. இப்போ இவர் போயிட்டுருக்கார் அந்த பக்கம், ஏம்மா பயப்படாத இருமான்னு சொல்லி ஒரு கொம்பு எடுத்து அந்த பாம்பை அடிச்சிட்டார். அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணுறதுக்காக செய்தது தான். ஆனால் அந்த பாவம் அவரை போய் பிடிக்குமா பிடிக்காதா? இப்படி தான் இந்த உலகத்தில் ஒரு நல்லது செய்தாலும் ஒரு கெட்டது வந்துடும். அதனால் நான் நல்லது மட்டுமே செய்தேன், பாவமே செய்ததில்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகம் அப்படி, இங்கே ரெண்டுமே செய்ய வேண்டியது அவசியம். அப்போது அப்படி பாவங்கள் அதிகப்படியாக சேர்ந்து விண்ணுற அடுக்கி வச்சிருந்தாலும் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தீக்குச்சியை கொளுத்தி அந்த கட்டைக்குள்ளே போட்டுட்டா அது பாட்டுக்கு எரிஞ்சு மொத்த சாம்பலாகி ஒன்றுமே இல்லாமல் கீழே விழுந்து சாம்பல் வெறும் ஒரு பிடி சாம்பலாக மாறிடும். அது மாதிரி நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு இந்த பாவை அவசியம். அப்போது அதுக்காக இந்த பாடம் அவசியம். இந்த பாடத்தில் வாசின்றது ரொம்ப முக்கியமான பாடம்தான். ஆனால் வாசி தனியாக வாசி யோகம் கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அது கற்றுக் கொடுக்குறவங்க அது எந்த வகையிலையோ கற்றுக் கொடுக்குறாங்க, அதை நம்ம குறை சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் வாசின்றது என்னன்னா, ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியது அமைனர். அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த ஏற்றி இறக்கிறத நிப்பாட்டிட்டு இதுக்கு இன்னொரு பாடல் கூட ரொம்ப தெளிவாக சொல்லுவார். சங்கிரண்டு தாரை ஒன்று சன்ன பின்னலாகையால் மங்கி மாளுதே உலகில் மானுடங்கள் எத்தனை, சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வல்லாரில் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகமேன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த சங்கிரண்டுன்றது என்னன்னா இடகலை பிங்கலை என்ற மூச்சு காத்து, இதை ரெண்டுத்தையும் உனக்குள்ளே நிறுத்திட்டு அந்த அக்னிக்கலையில் ஓட்டணும்னு அர்த்தம். அப்போ அக்னிக்கலை ஓடும்போது என்ன ஆகும்னா அதுதான் வாசியாக மாறும். அப்போ மூச்சு தான் வாசி, வேற ஒன்றும். வாசின்றதை திருப்பி போட்டால் சிவானா சிவம். இப்போ வாசியில் நீ போனீங்கன்னா சிவத்தை பிடிச்சிடலான்றதுக்கு தான் அது கான்செப்டு. அதனால் வாசி யோகம், வாசி யோகத்தை புதுசாக கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. எல்லாருக்கிட்டையும் மூச்சு ஓடிக்கிட்டு தானே இருக்கு. மூச்சு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாசி கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். இதை தனியாக போய் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் மூச்சு இருக்குது. என்னன்னா அந்த மூச்சை எப்படி இயக்கணுன்றதை சொல்லித்தரது நம்ம பாடம். அதனால் வாசி கற்றுக் கொடுக்குறவங்க கற்றுக் கொடுக்கட்டும், நாம் இந்த பாதையில் போகிறோம். வாசின்றது ரொம்ப முக்கியமான விஷயந்தான். மூச்சு தான் வாசியாக மாறும். இதான் ஐயா இதுக்கு பதில். இப்போ சொல்லும்போது இடகலை பிங்களை பற்றி சொன்னீங்க. ஆமாம். இப்போ இடகலை பிங்களை நம்மளால் உணர முடியுது. ஆமாம்.
சுழுமுனையே உணர முடியல, அதை உணர முடியறதுக்கான வழிமுறை எது இருக்கா? அது எப்படி? நீ உணர முடியுதுன்னா மனசு வெளியே இருக்குதுன்னு அர்த்தம். உணர முடியாதது தான் வந்து சுழுமுனையில் ஓடக்கூடிய அக்னிக்கலை. அது நீ உணர்ந்தீங்கன்னா அதில் நீ உணர்றன்னா வெளியே இருக்கிறன்னு அர்த்தம். அதாவது முதல் பாடத்துலேயே நாம் சொல்லுவோம், நீ வந்து உட்காரும்போது ஒரு விளக்க கொளுத்திக்கிட்டு சிம்முத்திரை பிடிச்சி உட்காந்து குரு சொல்லி கொடுத்தா மாதிரி